ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வெதுப்பக்கம் சேனலில் கிரிக்கெட் தீம் கேக் எப்படி பண்ணணும்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? எந்த ஆர்டர் வந்து 1 kg நான் வந்து 2 5 இன்ச் டின் எடுத்து 1/2 kg ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து க்ரம் கோட் மெயின் கோட் பண்ணி ரெண்டையும் செப்பரேட்டாக எடுத்துகிட்டு ஒரு 12 இன்ச் போர்டு எடுத்து அந்த 12 இன்ச் போர்டை க்ரீன் கலரில் நான் ஜஸ்ட் பேஸில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டேன். இந்த க்ரீன் கலருக்கு நான் என்ன யூஸ் பண்ணேன் அப்படின்னா க்ரீன் அண்ட் எல்லோ யூஸ் பண்ணி இந்த க்ரீன் கலர் நான் அச்சீவ் பண்ணேன். ஆக்சுவலாக நேரில் பார்க்கல நல்லா பிரைட்டாக இருந்தது. என்கிட்ட இருக்கிற மொபைலில் எனக்கு இவ்வளோ தான் கிளாரிட்டி கிடைக்குது. ஃப்யூச்சரில் நான் நல்ல வீடியோ குவாலிட்டியோட நல்ல லைட்டிங் எஃபெக்டோட கண்டிப்பாக நான் பண்ணுவேன். ஸோ அடுத்து என்ன பண்ணேன் அப்படின்னா நான் க்ரம் கோட் மெயின் கோட் பண்ண அந்த கேக்கை அந்த 12 இன்ச் பேஸில் வந்து செட் பண்ணிவிட்டு கிராஸ் நாசல் யூஸ் பண்ணி இதில் டிசைன் கொடுத்துட்டேன். 1 day பிஃபோர் நான் ஃபாண்டன் ஒர்க்கெல்லாம் பண்ணி வச்சுருந்தேன். அதை எடுத்து இந்த மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். என்னடா இவங்க க்ளவுஸ் போடாமல் பண்ணுறாங்களேன்னு நினைக்க வேண்டாம். நான் ஹைஜீனிக்காக தான் பண்ணுறேன். ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு ஹைஜீனிக்காக தான் பண்ணுறேன். என்னோடய ப்ளேஸும் என்னோடய டேபிளுமே எப்போயுமே நான் ஒர்க் பண்ணுறதுக்கு பிஃபோராக வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ணுவேன். ஸோ அதனால் பயப்பட வேண்டாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு யாருக்காவது ஒருத்தவங்களுக்காவது இது பிரயோஜனமாக இருந்தால் ரொம்ப ஹாப்பி. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த கிரிக்கெட் கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே கிரிக்கெட் பேட் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.